வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தது கரூர் சம்பவம். சமயத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் 2-3 நடிகைகள் தப்பு தப்பாக பேசி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. நம்மளுக்கு தெரியும். அவங்கெல்லாம் ஏன் இதை பற்றி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்க தோணும். அதில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. சில பேர் பணத்துக்காக பேசுகிறவங்க இருக்குது. அதே சமயத்தில் சில பேர் சான்ஸு நமக்கு கொடுக்காம விட்டாங்க, சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் கூட இந்த மாதிரி வம்பு எடுத்து பேசலாம். அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறது வேறு, அரெஸ்ட்டு பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசும்போது அவங்க மிகப்பெரிய சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை அது அவங்களுக்கு இதில் என்ன தேவை இருக்குது முதல்ல? அப்போ தனக்கு சான்ஸ் கொடுக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரி கோவப்பட்டு இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடுறாங்களா, இல்லை இதெல்லாம் பணம் காசு வாங்கிட்டு தலையிடுறாங்களா, என்ன பயனால் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது? இந்த விஷயத்தில் உண்மையிலே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமான விஷயம். அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல கண்ணால் பார்த்தாங்களா, அந்த சம்பவம் நடந்தப்போ பக்கத்தில் போய் நின்னாங்களா அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்காக அதை பற்றி இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம், ஒரு கோவம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சான்ஸு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இப்போ எந்த வசதியும் இல்லாமல், பண வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அந்த சமயத்தில் யாராவது பணம் கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சுருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே இவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? வருத்தப்படுறேங்கிறது தான் சொல்ல முடியும். யாராக இருந்தாலும் ரஜினிகாந்தே சொன்னார் அப்படின்னு தான் சொன்னார், வருத்தப்படுறேன்னு சொன்னார். அது நியாயமான விஷயம். அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கள், பண்ணாங்க, பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் இவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? முதல்ல இது தேவையில்லாத விஷயம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்க முடியாது. அதை பார்த்துக்கிட்டு அவங்களும் கட்சிக்காரங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. எந்த கட்சிக்காரங்களை பற்றி பேசினாலும் உடனே அடிக்க வருவாங்க. இது இயல்பாக இருக்கிறது தான். நீங்கள் எந்த கட்சி வேணாலும் பேசி பாருங்களேன், அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சனைக்கு வரவு தான் செய்வாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. வருத்தம் படுறேன்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. உண்மை என்னென்னு எப்படி தெரியும்? முதல்ல கண்ணால் நீங்கள் பார்த்தீங்களா? நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீங்களா? ஒன்றுமே கிடையாது. தூரக்க நின்று ஒரு டிவியில் பார்க்குறோம், மொபைலில் பார்க்குறோம், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி கருத்து பேச முடியும்? தீர விசாரிக்கணும். கண்ணால் பார்க்குறதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் மெயின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விசாரித்து முடிச்சாதான் என்ன நடந்ததுன்னே நம்மளுக்கு தெரியும். ஒன்றுமே நமக்கு புரியாது. அதனால் இதில் தேவையில்லாமல் பேசி பிரச்சனைகளை மாட்டிக்கூடாது. நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வருத்தம் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கான சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பான விஷயம். இதை செஞ்சாங்கன்னா ஒன்றா அவங்க காசு வாங்கியிருக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சான்ஸு கேட்டு கொடுக்காமல் வந்திருக்கணும், இல்லை அவங்கள ஒரு முன்பகை ஏதாவது ஒன்று ஏற்பட்டுருக்கணும், இல்லை அவங்கள பிடிக்காமல் இருந்திருக்கணும். இதெல்லாம் தான் காரணமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.